வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தசாபுத்தியில வந்து புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது நல்ல யோக பலனை செய்யும் அப்படின்னு சொல்றோம். பொதுவா அப்படித்தானே சொல்றோம். ஆனா நிறைய பேருக்கு அது போல செய்யறது இல்ல. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புஷ்கர நவாம்சம் அப்படின்றது ஒவ்வொரு ராசிலையும் குறிப்பிட்ட பாதங்கள் அப்படின்றதுதான் புஷ்கர நவாம்சங்க. அந்த பாதத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வந்து அது வந்து ஒரு பலமிழந்தே நீசமா இருந்தா கூட அந்த இடத்துல நல்லது செய்யும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த புஷ்கர நவாம்ச பாதம் இருக்குல்ல, அந்த பாத அதிபதி. அப்ப உதாரணத்துக்கு வந்து மேசத்துல வந்து பரணி 3ஆம் பாதமும் கார்த்திகை 1ஆம் பாதமும், அதாவது இது ரெண்டும் புஷ்கர நவாம்சம். இப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, ஒரு சனி பகவானே இருக்கிறாரு. என்னுடைய நண்பருக்கு அங்க சனி பகவானே இருக்கிறாருங்க. இதுல விதி என்ன அப்படின்னா, புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த தசாபுத்தி வந்து நம்மளுக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாத அதிபதி நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு கெடாம இருக்கணும். அவர் சூரியனோட பாதத்துல, சூரியனோட 1ஆம் பாதமும் சூரியனோட 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சம். அப்ப சூரியனோட 1ஆம் பாதம், கார்த்திகை 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த சூரியன் வந்து லக்னத்துக்கு மறையாம இருக்கணுங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் அதனுடைய தசாபுத்தி காலங்கள், அந்த புஷ்கர நவாம்ச காலங்களால அவரு வந்து நல்லதை அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு மேஷத்துல சனி பகவான் வந்து அவருக்கு பூரம் மூணாவது பாதத்துல இருக்காரு. பூரம் 3ஆவது பாதம் அப்படின்றது புஷ்கர நவாம்சம். அதாவது சுக்கரனோட நட்சத்திரங்கள் அப்படின்னும் போது பரணி, பூரம், பூராடம் அப்படின்றதுல அதுல வந்து 3ஆவது பாதம் புஷ்கர நவாம்சம். அப்ப அந்த புஷ்கர நவாம்சம் பரணி 3ல இருக்கிறாரு. அவரு வந்து விருச்சிக லக்னம். அந்த பரணி 3க்கு உரிய அந்த சுக்கரன் வந்து இந்த லக்கணத்துக்கு மறைஞ்சிட்டாருங்க. அந்த லக்கணத்துக்கு அவர் மறைவு அதிபதி, 12ஆம் அதிபதியே அவரு. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் தசை நடத்துறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள் அவர் கடுமையா புஷ்கர நவாம்சத்துல இருந்தும் அந்த சனி தசை, சனி புத்தி காலகட்டங்கள் அவர் பலமா பாதிக்கப்பட்டாருங்க. பலமான அடி, காலில் பிரச்சனை, அது போல பாதிக்கப்பட்டாரு. அந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்றது ஒரு ஜாதகத்துல புஷ்கர நவாம்ச அதிபதி, புஷ்கர நவாம்சத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த புஷ்கர நவாம்சம்னு ஒரு பாதம் சொல்றோம்ல, அந்த பாத அதிபதி லக்னத்துக்கு நல்ல பாவத்துல, நல்ல ஆதிபத்தியத்துல, நல்ல இடத்துல இருந்தாதான் வந்து அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அந்த புஷ்கர நவாம்சத்தோட திசை நாம எதிர்பார்த்த அளவு பெரிய அளவு நன்மையை கொடுக்காது அப்படின்றதுக்காக தான். ஒவ்வொரு கிரகத்துக்கும் புஷ்கர நவாம்சம் இருக்கு. அதை நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.